நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் செய்வர், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர். இயேசு கிறிஸ்துவில் என் தன்மையான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையிலே சில அம்சங்களை, சில வாழ்வின் சந்தேகங்களை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கின்றது, தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. முதலிலே நம்மில் எழக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, ஒரு சந்தேகம் என்றால், கடவுள் இருக்கின்றாரா? கடவுள் எப்படி இருக்கின்றார்? கடவுளின் பெயர் என்ன? இந்த கடவுளை நான் எப்படி புரிந்து கொள்வது? இந்த கடவுளை நான் எப்படி அனுபவிப்பது? கடைசியில் இந்த கடவுளில் நான் எப்படி நிலைத்திருப்பது, ஊன்றிருப்பது? சமய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கையை யாரெல்லாம் மேற்கொள்கின்றார்களோ தொடக்கத்திலிருந்தே இது போன்ற கேள்விகளை சந்திப்பதிலும் நம் மனதில் எழுவதில் நாம் காண்கின்றோம். ஆதலால் இன்றைய 3 வாசகங்களின் அடிப்படையிலே கடவுள் தன்மையை வெளிப்படுத்துகின்றார். God gives the statements. அவர் ஒரு அறிக்கையை விடுக்கின்றார். கடவுளின் கூற்றுக்களை நமது மனக்குள் வைக்கின்றார். அவருடைய வாக்குகளை கொடுக்கின்றார். குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே இந்த ஒரு ஆர்வத்தோடு இருக்கும் வேளையிலே மோயிசன் கடவுளும் கேட்கின்றார், தெய்வமே, உம்மை பற்றி நான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. என்னுடைய கடவுள் யார்? என்னுடைய சக்தி யார்? என்னுடைய வாழ்வின் அடித்தளம் யார்? எனக்கு ஊன்றுகோலாய் இருக்கக்கூடியவர் யார்? எப்படி ஃபாரோ மன்னன் என்னை கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும்? அப்பொழுது தந்தையாகிய கடவுள் அவருக்கு கொடுத்த வெளிப்பாடு, அவருக்கு சொன்ன வாக்கு, நானே இருக்கின்றவர். I am who I am. என்னில் அனைத்தும் அடங்கியுள்ளது. என்னில்தான் நிறைவு உண்டு. என்னை விட்டு வெளியே நிறைவு கிடையாது. என்னை போன்று சிடரல்கள் ஆங்காங்கே இருக்கலாமே தவிர வெளியில் இருப்பதெல்லாம் வெறும் நிழல்தான். நிஜம் என்பது என்னில் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் இது போன்ற அறிக்கையை, வெளிப்பாட்டை கடவுள் மோயிசனுக்கு கொடுக்கும் போது தொடர்ந்து இறைவாக்கின் படியாக வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும், மனித வரலாற்றின் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவன் அதை வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்றார். கடைசியில் தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த நிறைவினை இன்னும் அதிகமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றார். அந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நற்செய்தி தான் இன்றைய நற்செய்தி, யோவான் நற்செய்தி. இந்த நற்செய்தி தான் கடந்த 4 நாட்களாக செவிமடுத்தி வருகின்றோம். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம், அதற்கு முந்தின தினம் இந்த 14ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வாசகங்களை நாம் செவிமடுத்தி வருகின்றோம். பிலிப்பு கேட்கக்கூடிய அந்த கேள்வி, தோமா கேட்கக்கூடிய அந்த கேள்வி, இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், நெருக்கமான தொடர்பை கொண்டவர்கள், ஆப்தமான ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்வதையும் இயேசு கிறிஸ்து செய்து காட்டுவதையும் அனைத்தையும் பார்த்தவர்கள்.
இப்படி கடந்த 1000 நாட்களாக இவ்வனைத்தையும் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் கடைசியில் அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று இதுதான்: தந்தை எங்களுக்கு காட்டும் ஒன்று, நீ எங்கே போகின்றேன் எங்களுக்கு சொல்லும், நீ என்ன செய்ய இருக்கின்றேன் எங்களுக்கு சொல்லும். அப்பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு உண்மையான கடவுளின் திருநாமத்தை அறிக்கையிடுகின்றார். கடவுளின் திருநாமத்தை அறிக்கையிடுகின்றார். உண்மைதான், வழியை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள். ஆனால் வழியே நான் தான், நானே வழி, நானே உண்மை, நானே உயிர். தன்னை வெளிப்படுத்தும் போது, தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது இந்த 3 கூற்றுகளை பார்க்கின்றோம்: வழி, உண்மை, உயிர். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமையானால் முதலிலே நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எது போன்ற ஒரு வாழ்க்கை? இவ்வளவுதான் வாழ்க்கையா, அல்லது இந்த வாழ்க்கை ஒரு தொடர் வாழ்க்கையா? இது ஒரு நீண்ட பயணம். இந்த வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து செல்ல வேண்டியிருக்கின்றது. இன்னும் சொல்ல போவையானால் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தையை கூற்றியதுதான்: நீங்கள் ஒரே ஒரு நிலைக்கு நிறுத்தப்பட்ட மனிதர்கள் அல்ல, மாறாக நீங்கள் பயண மனிதர்கள். என்னிடத்திலிருந்து நீங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். சொற்ப காலம் இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் என்னை வந்து சேர வேண்டியிருக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு நீண்ட பயணம். அதனால்தான் இந்த வார்த்தைகளை, இந்த வரிகளை புனித சின்னப்பர் சற்று வித்தியாசமாக கூறுகின்றார். நான் பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றேன், இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். என் பந்தயத்தை நான் வெற்றிகரமாக முடித்து விட்டேன். அதனால் இந்த பந்தயம் அதை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஓட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஓட்டத்திலே நாம் முதலிலே என்ன பார்க்க இருக்கின்றோம்? ஓடுவதற்கு முன் நாம் நிற்க வேண்டும். நிற்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெயர் தடம், ட்ராக். நாம் ஒரு சூட்டிலே இருக்கின்றோம். நாம் ஒரு பாதையிலே நிற்கின்றோம். அந்த பாதையை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டியிருக்கின்றது. இந்த பாதையை நாம் செல்ல வேண்டியிருக்கின்றது. ரயிலுடைய தண்டவாளத்தை பார்க்கின்றோம். அதுவும் அந்த ரயில் பாதை ஒரு டிராக்கிலே இருக்கின்றது. சில நேரங்களில் இந்த பாடலை பற்றி பேசும்போது பாடலும் ஒரு பாதையில் ஒரு வரிசையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது ராகமாக இருந்தாலும் சரி, மெட்டாக இருந்தாலும் சரி, தாளமாக இருந்தாலும் சரி, ஒரு கோர்வையாக செல்ல வேண்டியிருக்கின்றது. எப்பொழுது நாம் அதை விட்டு விலகுகின்றோமோ அங்கே நாம் வெவ்வேறு விதமான சப்தங்களை பார்க்கின்றோம். ஆனால் ஒரே மெட்டிலே நாம் பயணம் செய்யும் போது அந்த பாடல், அந்த வெளிப்பாட்டு கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கை அந்த ஒரே ஒரு பாதையில் நாம் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மன அழுத்தம் இருக்காது. ஆதலால் முதலில் நானே வழி, ட்ராக். இரண்டாவதாக நானே உண்மை. உண்மை என்றால் என்ன? ட்ராக்கில் இருக்கின்றோம், தடத்தில் இருக்கின்றோம். அவ்விடத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அல்லது அந்த பாதையில் நடந்து சென்றால் மட்டும் போதாது. நாம் இலக்கை கண்டு கொண்டிருக்க வேண்டும். நான் சேரக்கூடிய இடம் என்னவென்று நாம் அறிந்திருக்க வேண்டும்.
we need to know the destination. ನನ್ನ ಅಂತಿಮ ಗುರಿ, ನನ್ನ ಪಯಣದ ಅಂತ್ಯ. இந்த உண்மையை நாம் பெற்றிருக்கின்றோமா? எத்தனை பேர் இந்த உண்மை பெறாத காரணத்தால் தான் வாழ்க்கையிலே அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே ஒரு விதமான பதட்டம் ஏற்படுவதற்கு காரணமே, எப்பொழுது உண்மை இல்லையோ பதட்ட நிலையில் இருக்கும். ஆனால் எப்பொழுது உண்மை இருக்கின்றோ பதட்டம் அடைய மாட்டோம், வெறுத்து இருக்காது. சிலரை பார்க்கிறோம், போதும் இன்னொரு தரிசனங்கள் ஒன்றும் தேவையில்லை, போதும் என்ற மனம் பொன்மனம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்டேன், இந்த வாழ்க்கையை நான் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். தடம் நமக்கு தெரியும், நானே வழி. இலக்கு தெரியும், டெஸ்டினேஷன் உண்மை. உயிர், இந்த உயிரை நானே உயிர் இயேசு சொல்லும் போது நானே வழியும் உண்மையும் உயிரும் என்று சொல்லும் போது உயிர் எதை குறித்து காட்டுகின்றது? தடத்தில் இருந்தால் மட்டும் போதாது, சேர வேண்டிய இடத்தை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, நாம் உயிரோடு வாழ வேண்டியிருக்கின்றது. அப்படி என்றால் நாம் ஒருவேளை நின்று கொண்டிருந்தாலும் சரி, ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, துடிப்போடு ஓட வேண்டியிருக்கின்றது. மிகுந்த நம்பிக்கையோடு நாம் ஓட வேண்டியிருக்கின்றது. மிகுந்த விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டியிருக்கின்றது. இதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோமா? இதைதான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த துடிப்போடு நாம் இருக்க வேண்டாம். ஐயோ என்ன வாழ்க்கை, போதும் போதும், எப்போ முடிக்கிறோமோ போனா போதும். அப்படி என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வாழ்க்கை இழந்திருக்கின்றோம் என்பதற்கு பொருள் இல்லை. இருக்கின்ற வரையில் நான் வாழ்வேன், இருக்கின்ற வரையில் முடிந்தளவு கொடுப்பேன், இருக்கின்ற அளவுக்கு ஏதாவது ஒன்றை நான் செய்து கொண்டிருப்பேன். Living with confidence, with gusto. இதைதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க இருக்கின்றார். நானே வழி உண்மையும் உயிர் என்று சொல்லும் போது இந்த கூற்றுகளை நாம் பார்க்கின்றோம். இந்த கூற்று எது? இந்த கூற்றுதான் கடவுளின் திருநாமம். கடவுளின் நாமம் நமக்கு மிக 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 ஒரு கூற்று இருக்கின்றது. Our help is the name of the Lord. ನಮಗೆ ಸಹಾಯ கர்த்தரிந்தலே, நமக்கு ಭರವಸೆ தேவரிந்தலே. நமக்கு எங்கிருந்து உதவி வருகின்றது? ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. கடவுளின் பெயர். பெரும்பாலும் நாம் ஜெபிக்கும் போது இதை மறந்து விடுகின்றோம். கடவுள்கிட்ட வரும்போது ஆண்டவரே நீ பணம் கொடுத்துரு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த பொருள் கொடுத்துரு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த வீடு கொடுத்துரு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த உத்தியோகத்தை கொடுத்துரு ஆண்டவரே. இதெல்லாம் கொடுத்துட்டா இதை வச்சு நான் பிழைச்சுக்கிறேன். கடவுளை கேட்பாரு, இது போதுமா இல்ல வேற ஏதாவது தேவை? இது போதும், இது போதும், நான் வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை அழைப்பது கிடையாது, கடவுளோடு இருப்பது கொண்டிருப்பது கிடையாது. பழைய ஏற்பாட்டை நாம் எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே பழமொழியாகும் 18ஆம் அதிகாரம் வசனம் 10 கடவுள் இவ்வாறாக கூறுகின்றார், ஆண்டவரது திருப்பேர் உறுதியான கோட்டை. உறுதியான கோட்டை. The name of the Lord is a strong tower. கடவுளின் திருநாமம் ஒரு உறுதியான கோட்டை. அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுடைய சென்று அடைக்கலம் பெறுவர். The one who fears and walks in that way
finds refuge. கடவுளிலே நாம் அடைக்கலம் புக வேண்டும். நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், இப்போ எனக்கு நிறைய பேர் இந்த பூசைக்கு வரும்போதெல்லாம் பாவம், அதை வாய்ப்பே கிடைக்கல, பூசையே இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, திண்டாடிட்டு பரவாயில்ல, வீட்டில் அந்த பூசையை நாங்கள் பார்த்துட்டு ஜெபிக்கிறோம், அதுவே போதும். கடவுள் எல்லா இடங்களிலும் வசிக்கின்றார். உண்மைதான். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான கூற்றை வைக்கின்றார். என்னை காண்கிறவன் என் தந்தையை காண்கின்றான், நானும் தந்தையும் ஒன்றே, தந்தை என்னுள் இருக்கின்றார். ஆனால் அந்த தந்தை வசிக்கக்கூடிய இடம் ஒரு தூய்மையான இடமாக இருக்கும், மாட்சிமை நிறைந்த இடமாக இருக்க வேண்டும். வீட்டில் நம்ம பார்க்கிறோம், கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிக்கிறோமா? சில பேரை நான் கேட்கிறேன், ஜோமால சொன்னீங்களா? இல்லைங்க, டைம் இல்லை. இங்கிக்கிற எங்க கூட தான் இருக்கிறீங்க வந்து நீங்க போய் சொல்லுங்க, நீங்க ஜோமா செய்யுங்க, நாங்கள் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சில பேர் நான் கூப்பிடும் போது கூட சில பேர் வந்து ஜெபிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஜெபிக்கும் பாரு, நாங்கள் வேற எல்லாம் முடிச்சிடுறோம். சாமியார் அதுக்குன்னு வாழ்க்கை தேர்ந்தெடுத்திருக்காரு. நான் ஒரு சாதாரண மனிதன், எனக்கு துறவரம் கிடையாது, எனக்கு இல்லறம், இல்லத்துல இருந்தா சாமான் விளக்கணும், சாப்பாடு செய்யணும், இதுதான் எனக்கு வேலை. இது செய்துட்டா எனக்கு வழிபாடு, இது செய்துட்டா எனக்கு வழிபாடு. எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்க நான் ஆன்மீகத்தை பெறாமல் இருக்கிறார்களோ திண்டாடுவார். இப்பெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ரிபப்ளிக் டிவி 2 ஃபேமஸ். ஒன்று வந்து டிபேட். இந்த டிபேட்ல வந்து இந்த வெவ்வேறு ஊடகங்களை நான் எடுத்துக் கொள்வேன்னா, தர்க்கம், வாதம், இந்த ஊடகங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், பிரச்சாரம், பொய்யை அதிகமாக ஊட்டக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு சாதனை. ஆனால் இதே வேளையிலே அவ்வளவு பொய் விட எங்கேயோ அந்த ஊடகங்களே இல்லை. வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை சிதைத்து கிடக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கை திண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த ஊடகங்கள் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி நிறைய பேர் அவரை பார்த்துட்டு டிவி மூலம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, இதை போக்குட நாங்க என்ன செய்யணும்? அப்ப அவர் சொல்றாரு, இவ்வளவுதான் வேலை இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் நேரமாவது, சில நிமிடங்களாவது தியானம் செய்ய வேண்டும். கடவுளின் நாமத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும், கடவுளின் நாமத்தை நீங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும், முழு உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். You need to be very very conscious. அப்ப அப்படியே சொல்லிட்டு போது ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் பெரிய இந்தம்மா அப்படியே ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவங்க சொல்லக்கூடாது எப்படி அந்த தியான நிலையில, ஒரு ஜப நிலையில, ஏன்னா நடிப்பு தான், நடிப்பு துறையில தான் நேரத்திற்கு இருந்து மனப்பாடம் செய்வது, அதை சொல்வது, ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறது, செகண்ட் ஷாட் எடுக்கிறது, ஃப்ரேம் விட்டு ஃப்ரேம், ஃப்ரேம் விட்டு ஃப்ரேம் எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் செய்யப்படும். தளர்ச்சிப்பா இருப்பினும் இவைகள் வாழ்க்கை கிடையாது. நம்மை படைத்தவரோடு இணைந்திருப்பது, நாம் நம்மை படைத்தவரோடு நடப்பது, நம்மை படைத்தவரோடு வாழ்வது. இப்படி வாழும்போது அந்த வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போன அந்த இது போன்ற ஒரு வாழ்க்கை ஒரு இளமையான ஒரு வாழ்க்கை, ஒரு இளமையான ஒரு வாழ்க்கை. அது அதிக வேகத்தில் சுருங்கி விடாது. அதில் தான் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக கூறுகின்றார், நான் வாழ்வை கொடுக்க வந்தேன், அந்த வாழ்வை நீங்கள் மிகுதியாக பெற வேண்டும், நிறைவாக பெற வேண்டும், முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். I come to give life in its abundance.
இப்ப இந்த லைஃப் வரும்போது, லைஃப் இன் அபண்டன்ஸ் வரும்போது என்னென்னவெல்லாம் இந்த வாழ்வு நாமம், திருநாமம், இந்த திருநாமத்தில் என்னென்னலாம் இருக்கின்றது? திருநாமம் நானே வழியும் உண்மையும் உயிரும், என் வழியாய் எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இந்த நாமத்தை, அதே போன்று நானே இருக்கின்றவர், இந்த நாமத்தை நாம் நன்கு அறிந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த நாமத்தில் என்னென்னலாம் கிடைக்கும்? ஒன்று, முதலிலே இந்த நாமத்திலே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், சேஃப்டி, நமக்கு அடைக்கலம் கிடைக்கும், செக்யூரிட்டி, சேஃப்டி. கொரோனா 10 விதமான கொரோனா வந்தாலும் சரி, 20 விதமான கொரோனா வந்தாலும் சரி, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொரோனா என்ன? நமக்கெல்லாம் தெரியும், கோல்டு இருக்கு, எல்லாருக்கும் வந்து சளி இருக்கு, சர்வசாதாரண உச்சக்கட்டமான சளி, இன்ஃப்ளூயன்ஸா தான் கொரோனா. அது கொஞ்சம் ஹைபிரிட் வெரைட்டி சொல்லலாம். கோல்டுலயே கொஞ்சம் ஹைபிரிட் வெரைட்டி கொரோனா. இப்ப சில பேர் சொல்றாங்க, இந்த கொரோனால இருந்து பாதுகாப்பு, மருந்து கண்டுபிடிக்கல, பாதுகாப்பு என்னென்ன பண்ணணும்? சுடு தண்ணி குடிக்கணும், டீ குடிக்கணும், லைன் போட்டுக்கணும். அந்த உச்சக்கட்டத்தை அடையாமல் இருப்பதற்கு சில சின்ன வழிகளை கொடுக்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான், ஐயா நீ என்னை எடுத்துக்கொண்டால், நான் உன்னில் வசித்தால் 100 விதமான கொரோனா வரட்டும். இப்ப ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ் உடைய ஜாதியிலே 9 ஜாதி இருக்கு, 7ல இருந்து 9 ஜாதி இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அதே வகுத்து கொண்டே இருக்கின்றது. இப்ப கடவுள் சொல்வாரு, 7 இல்ல 70 ஜாதி இருந்தாலும் சரி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் நான் உன்னில் வசிக்கின்றேன், என்னுடைய வைப்ரேஷன் உள்ள இருக்கு. 1, கடவுளின் நாமம் நம்மில் இருந்தால் ஒரு ஆற்றல், ஒரு வேகம், பவர், அந்த திறனை நாம் பார்க்கும், ஒரு சக்தி. கடவுளின் திருநாமம் நம்மில் இருக்கும் போது நலம், உடல் நலம், கடவுளின் திருநாமம் நம்மிடத்தில் இருக்கும் போது ஒரு ஆரோக்கியம். இப்போ வெவ்வேறு வேக்சின், மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் இருக்கிறாங்க. அந்த சிகிச்சை முறை இவ்வனைத்தும் அந்த கடவுளில் இருக்கும். ஏற்கனவே பழமொழி ஆகும் 18:10 நம்ம பார்த்தோம், கடவுளின் திருநாமம் ஒரு அடைக்கலம். அடைக்கலம் பார்க்குறீங்க இல்லையா? டிவியில பார்த்துக்கிறீங்க. மைக்ரேன்ஸ், ஐயோ எங்க ஊருக்கு நாங்கள் போயிடணும், இந்த இடத்துல 1 லட்சம் இல்ல 4 லட்சம் மக்கள் சூரத்தில் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம பெங்களூர்ல எல்லா கார்மெண்ட் ஃபேக்டரி எல்லாம் மூடி இருக்கு, நீங்க சம்பளம் இல்லை ஒன்றே இல்லை, எங்க ஊருக்கு போனாலே கஞ்சியாவது கிடைக்கும், கூழாவது கிடைக்கும், எல்லாம் ஓட பாக்குறேன். இங்க எங்களுக்கு அடைக்கலம் இல்லை, எங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. போயிருக்கிற மக்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா உடைய கிராமம், அடுத்த நாள் போனா போய் சேர்ந்தல. ஆனா நேரம் ஆயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் தண்டவாளத்து மேல படுத்துட்டு இருக்கிறாங்க. இப்பெல்லாம் ட்ரெயின் விட மாட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஆறாம படுத்துக்கிறாங்க. ஒரு ட்ரெயின் வந்து காலையில் வந்து எத்தனையோ உயிரை அடிச்சு படிச்சு. எந்த அடைக்கலம்? நம்முடைய பாரத பிரதமர் தன்னுடைய அனுதாபத்தை தெரிவிக்கின்றார், அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லா சிட்டியிலும், எல்லா நகரங்களிலும், பெங்களூர், சென்னை, கல்கட்டா, மும்பை, எந்த சூரத், அகமதாபாத், எங்கெல்லாம் அந்த ஏராளமான மைக்ரேன்ஸ், மற்ற இடங்களில் வந்து அந்த மக்கள், தொழிலுக்காக வந்த மக்கள், நாங்க இவ்வளவு வேலை செய்திருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு வந்து இந்த 1 மாசம் வேலை இல்லை, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, வசதி கிடையாது, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஏறத்தாழ பணம் வரணும், 1 லட்சம் வரணும், 30,000 வரணும், 60,000. இப்ப யாரும் 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு இல்லை. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். இதுதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கறது கிடையாது. இந்த பைபிளை அழகா படிச்சு ஒன்னொன்னும் அதோட ஒப்பிட்டு பார்த்தா, ஐயோ ஆண்டவரே
நீர் எனக்கு செய்து வர அரும்பெரும் செயல்கள் நன்மை எவ்வளவு மேன்மையா இருக்கின்றது. அதெல்லாம் மீண்டும் நாம் எடுத்துக்கொள்ளும். கடந்த ஒரு வாரம் ஏன் இது இவ்வளவு பெரிய பிரசங்கத்தை நான் இன்னைக்கு கொடுக்குறேன்னாக்கா, கடந்த ஒரு வாரமா நானும் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல அப்பப்போ தேடுவேன். ஓகே, இந்த கூற்றுகள் இருக்குது, நானே நல்ல ஆயன், என் நாடுகளை நான் அறிவேன், அவைகளுக்கு நான் என் உயிரை கொடுக்கின்றேன், நானாகவே கொடுக்கின்றேன். ஸோ இந்த கூற்று எல்லாம் இந்த ஒரு அதிகாரத்துல யோவானுடைய நற்செய்தியில வந்திருக்குது. இயேசு கிறிஸ்துவின் வெவ்வேறு 7 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார். 7 கூற்றுகளில் நாமங்களை கொடுத்திருக்கின்றார். அதுல ஒரு நாமம் தான் நம்முடைய திருநாமம், இந்த கோயிலுடைய திருநாமம் யூகரிஸ்டிக் சர்ச். நானே மாறிவிட்டு இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவன் என்றுமே வாழ்வான். அதுவும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் அந்த 7 கூற்றுகளில் ஒன்று. ஆதலால் வழியை கண்டுகொள்வோம், உண்மையில் நிலைத்திருப்போம், பெற்றுக்கொண்ட வாழ்வை பகிர்ந்து கொள்வோம். ஆமென்.